இதுக்குள்ளேயும் ஒரு 5 ஸ்கொயர் இருக்கு, இதுக்குள்ளேயும் ஒரு 15 ஸ்கொயர், இதுக்குள்ளேயும் ஒரு 5 ஸ்கொயர் இருக்கு. அதனால 5 ஸ்கொயர்ங்கிற அந்த 25 5 ஸ்கொயர்னா எனக்கு 25ங்கிற வேல்யூ வந்து எல்லா நம்பர்ஸ்லயும் இருக்கு. அதனால நான் 5 ஸ்கொயரை காமனா வந்து ஐ டேக் காமன் அவுட் சைட். சரி, 5 ஸ்கொயரை நான் வெளியே எடுத்தேன். 5 ஸ்கொயர்ல இருந்து 5 ஸ்கொயரை வெளியே எடுத்தா என்ன வரும்? 1 வரும். அத 1 ஸ்கொயர்னு போடலாம். 1 ஸ்கொயர்னா ஆக்சுவலா இப்போ நம்ம போட்டது சரியா செக் பண்ணி பார்ப்போமா? 1 ஸ்கொயர்னா என்ன? 1 ஸ்கொயரோட மீனிங் 1. 1 ஐ 5 ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணா 1 into 5 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். ஆக்சுவலா என்ன இப்படி பார்க்கலாம். 5 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 25. இங்க 5 ஸ்கொயர் தான் ஐ டேக் காமன் நம்பர். 5 ஸ்கொயர் நான் வெளியில எடுத்துட்டேன். 5 ஸ்கொயர்னா எவ்வளவு? 25. இங்க 25 இருக்கு, இங்க 25 இருக்கு. உள்ள 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னா 1 into 25 25. சரி, நெக்ஸ்ட் இங்க 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயர்ங்கிறது ஆக்சுவல் வேல்யூ என்ன? 10 ஸ்கொயரோட வேல்யூ 100. 10 ஸ்கொயர்னா 10 into 10 100. சரி, இந்த 100ல 5 ஸ்கொயரை நான் வெளியே எடுத்துட்டேன். இங்க யூ அப்சர்வ் இங்க 100 இருக்கு. 10 ஸ்கொயர்ங்கிறது 100. இங்க அந்த 5 ஸ்கொயரை நான் வெளியே எடுத்துட்டேன். 5 ஸ்கொயர்னா 25. சரி, அப்ப உள்ள என்ன வரும்? 2 மட்டும் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 மட்டும் போட்டீங்கன்னா 5 ஸ்கொயர்ங்கிறது 25. 25 into 2 2 into 25 50 தான் வரும். ஆனா இங்க 100. அப்ப என்ன பண்ணணும்? 2 ஸ்கொயர் போடணும். செக் பண்ணுங்க. 2 ஸ்கொயர்னா என்ன? 2 ஸ்கொயர்னா என்ன? 4. 5 ஸ்கொயர்னா 25. 4 into 25 100. 10 ஸ்கொயர் 100. ஓகே, நெக்ஸ்ட் முதல்ல இதோட வேல்யூ தெரிஞ்சுக்கங்க. 15 ஸ்கொயர்னா என்ன? 15 ஸ்கொயர்னா 15 into 15 225. 225. அப்ப இதுல 225 இருக்கு. 225. வெளியில நம்ம என்ன காமனா என்ன எடுத்துக்கோம்? 5 ஸ்கொயர் எடுத்துக்கோம். 5 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 25. அப்ப இங்க என்ன போடுவீங்க? நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ தான். 1 ஸ்கொயர் ஆரம்பிச்சிட்டு 2 ஸ்கொயர் அப்பங்க நெக்ஸ்ட் டேம் கண்டிப்பா வந்து டெஃபினெட்லி ஐ சே 3 ஸ்கொயர். நான் சொல்றேன் 3 ஸ்கொயர் தான். எப்படி செக் பண்ணி பார்ப்போமா? இங்க எவ்வளவு இருக்கு? 225. 15 ஸ்கொயர்னா 15 ஸ்கொயரோட வேல்யூ 225. அப்ப இங்க 3 ஸ்கொயர் போடுங்க. 3 ஸ்கொயர்னா 3 into 3 9. 5 ஸ்கொயர்னா 5 into 5 25. 9 25 எவ்வளவு? 9 into 25 மல்டிப்ளை பண்ணா 200. ஓகே, நெக்ஸ்ட் இப்படியே போச்சுனா லாஸ்ட் டேம் 100. இங்க எவ்வளவு இருக்கு? 105 ஸ்கொயர் இருக்கு. 105 ஸ்கொயர் எவ்வளவு? 105 into 105 மல்டிப்ளை பண்ணுங்க. 5 5s இது வந்து உங்களுக்கு சரியா புரியணும்ங்கிறதுக்காக நான் சொல்றேன் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 5s 25 to 5 ரிமைண்டர் 2 5 0 0 அந்த ரிமைண்டர் 2 அப்படியே போடுறேன். 5 1s 5. 0 வச்சு எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். 1 5 is 5, 1 0 is 0, 1 1 is 1. 5 2 5 5s are 10 with 0 remainder 1 11,025. 11,025. அப்ப இங்க என்ன இருக்கு? 105 ஸ்கொயர். 105 ஸ்கொயர்னா 105 into 105 மல்டிபிள் பண்ணா 11,025. இப்ப இங்க 11,025 இருக்கு. 11,025 இருக்கு. இங்க நம்ம வெளியில காமனா 5 ஸ்கொயரை வெளிய எடுத்துட்டோம். 5 ஸ்கொயர் 25. அப்ப உள்ள என்ன பண்ணுவீங்க? உள்ள என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா இந்த வேல்யூ நீங்க மெமரி பண்ணிடுங்க. 21 ஸ்கொயர். 21 ஸ்கொயர். இப்போ இதே வேல்யூ வந்தா நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? 21 ஸ்கொயர் ஆக்சுவலா என்ன? 21 ஸ்கொயர்னா 21 into 21 எவ்வளவு? 21 into 21 441. 421 ஸ்கொயர். 21 ஸ்கொயர்னா 441. அப்ப இதோட வேல்யூ 441. இதோட வேல்யூ 25. இந்த 25 வச்சு இந்த 441 மல்டிபிள் பண்ணனும்னா இந்த 11,025 வந்து வரதா. அப்போ 441 25 ஆல மல்டிபிள் பண்ணா 1 5 is 5, 5 4s are 20, remainder 2, 5 4s are
20, 20 plus 2, 22. 1, 2 is 2, 2 4s are 8, 2 4s are 8, 5, 2, 8 plus 2, 10, 0, remainder 0, 11. 11,000 வந்துச்சா? எஸ் சார். இப்போ நம்ம என்ன செஞ்சோம்? லாஸ்ட் டைம் வந்து நீங்க வேற வழியில இதெல்லாம் சார் இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்ல செய்யணுமா சார்? நோ, தேவையில்லை. சரியா? நாட் நீட். இதெல்லாம் நீங்க செஞ்சு பார்க்கணும்னு தேவையில்லை. இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். சரியா? ஆல்ரைட். இப்போ நமக்கு தேவை இந்த ஸ்டெப் தான். இது ஒரு ஸ்டெப் தான். 5 ஸ்கொயர் இந்த சம் கொடுத்தாங்கன்னா காமனா நம்ம என்ன செய்யணும்? 5 ஸ்கொயரை வெளியே எடுக்கணும். 5 ஸ்கொயரை எப்படி வெளியே எடுக்கலாம்? ஏன் சார் 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் வெளியே எடுக்கலாமா சார்? காமனா இதுல 5 ஸ்கொயர் தான் அடங்கும். ஏன்னா முதல் நம்பர் 5 ஸ்கொயர் தான். அதனால முதல் நம்பர் என்ன இருக்கோ அதை வெளியே எடுக்கணும். 5 ஸ்கொயரை வெளியே எடுத்தா 5 ஸ்கொயர்ல இருந்து 5 ஸ்கொயரை வெளியே எடுத்தா 1 ஸ்கொயர் தான் வரும். அடுத்து 10 ஸ்கொயர்ல இருந்து 5 ஸ்கொயர் வெளியே எடுத்தா 2 ஸ்கொயர் தான் வரும். 15 ஸ்கொயர்ல இருந்து 5 ஸ்கொயர் வெளியே எடுத்தா 3 ஸ்கொயர். இது வரிசையா தான் ஸ்டார்டிங்ல இருந்து 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + எக்ஸெட்ரா. கண்டிப்பா லாஸ்ட் டைம் தெரியும். ஏன்னா நமக்கு அதுதான் என்ன வர போற வேல்யூ. அதனால லாஸ்ட் டைம் வந்து 21 ஸ்கொயர். இப்போ 21 ஸ்கொயர் போட்டா தான் இந்த 21 ஸ்கொயர் போட்டா தான் 21 ஸ்கொயரோட வேல்யூ 441 441 வந்து 5 ஸ்கொயர் 25 ஆல மல்டிபிள் பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்கும். சரியா? சரி, இப்போ வந்து இப்போ ஃபார்முலா வந்து நமக்கு திஸ் இஸ் ஃபார்முலா. சரிங்களா? இந்த ஃபார்முலா. ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன்? I have used this formula. Why I have used this formula? ஏன் நான் யூஸ் பண்றேன் அப்படினா எல்லாத்தையும் பாருங்க. இத விட்டுருங்க. நம்ம காமனா வெளிய எடுத்தத விட்டுருங்க. சரியா? comparing formula and this bracket value. 1 square 2 square 3 square ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கா 1 2 3 னு ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கு. அதே நேரத்துல ஸ்கொயர் 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 இருக்கு. அப்பனா இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணனும். இப்போ ஃபார்முலா என்னது? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் etc plus n ஸ்கொயர் equal n into n plus 1 into 2n plus 1 by 6. This is formula. சரி 5 ஸ்கொயர் இருக்கா? இந்த 5 ஸ்கொயருக்கு ஃபார்முலாக்கு சம்பந்தம் கிடையாது. சரியா? நோ ரிலேஷன் 5 ஸ்கொயர் அண்ட் ஃபார்முலா. அதனால 5 ஸ்கொயரை வந்து நான் அப்படியே போட்டுறலாம். அல்லது 5 ஸ்கொயர் போறா நான் என்ன பண்ண போறேன்? 25 னு போட போறேன். சரியா? ஓகே. அல்லது 5 ஸ்கொயர் அப்படியே போடுங்க. நெக்ஸ்ட் சொல்லுங்க. 5 ஸ்கொயர் இன்டு இப்போ கம்பேரிங் ஃபார்முலா அண்ட் பிராக்கெட் வேல்யூ கம்பேர் பண்ணுங்க. 1 ஸ்கொயர் இருக்கு, 2 ஸ்கொயர் இருக்கு, 3 ஸ்கொயர் இருக்கு பிளஸ் n ஸ்கொயர். n ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 21 ஸ்கொயர். இப்போ சொல்லுங்க, வாட் இஸ் n வேல்யூ? n is 21. n is 21. n இருக்கிற இடத்துல 21 இருக்கு. அதனால n is 21. அப்போ n ன்னு இருக்கிற இடத்துல கூட 21 போடுங்க. 21 into n plus 1. 21 plus 1. Next step. 2 into 2 க்கு n க்கு இடையில என்ன இருக்கு? 2 க்கு n க்கு இடையில பிராக்கெட் இருக்கு. end இருக்கு. 2 க்கு n க்கு இடையில end இருக்கு. அப்ப 2 into என்னோட வேல்யூ 21 தானே? அப்ப 21 plus 5 6. Next step. 5 square is 25. 5 square is 25 into 21 into 21 plus 1 22 into இது கடையில இருக்குதா 221 எவ்வளவு 42 42 plus 1 43 5 6. So
3 ஆல டிவைட் பண்ணனும் 2 3s are 6 7 3s are 21 2 3s are 6 7 3s are 21 இப்போ 2 டேபிள்ல இருக்கு 1 2 is 2 11 2s are 22 so remainder numbers 25 இருக்கு 7 இருக்கு 25 இருக்கு 7 இருக்கு 11 இருக்கு 43 இருக்கு இந்த 4 நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணா ஆன்சர் 4 நம்பரை மல்டிபிள் பண்ணா ஆன்சர் மல்டிபிள் பண்ணுங்க 25 into 7 எவ்வளவு 725 எவ்வளவு 125 25 225 50 325 75 425 100 525 125 625 150 725 are 175 இது ரெண்டே மல்டிபிள் பண்ணா என்ன வருது 175 ஒரு 11 ஆல மல்டிபிள் பண்ணுவோம் 5 7 5 7 plus 5 12 remainder 1 2 7 plus 2 9 1925 அது ஒரு 43 ஆல மல்டிபிள் பண்ணிடுங்க 43 ஆல மல்டிபிள் பண்ணுங்க 3 5s are 15 remainder 1 3 2s are 6 7 3 9s are 27 remainder 2 1 3s are 3 remainder 2 5 4 5s are 20 remainder 2 4 2s are 8 remainder 2 add பண்ணா 10 remainder 1 4 9s are 36 remainder 1 add பண்ணா 37 is 7 remainder 3 1 4 4 plus 3 7 5 7 7 7 to 2 12 7 and 5 are 12 to 2 answer is 82,775 82,775 this is answer எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணது போக 4 நம்பர்ஸ் வருது 4 நம்பர்ஸ் மல்டிபிள் பண்றேன் ஃபர்ஸ்ட் 25 7 ஐ மல்டிபிள் பண்ணா 175 ஒரு 11 ஆல மல்டிபிள் பண்ணா 1925 அத ஒரு 43 ஆல மல்டிபிள் பண்ணா 82,775 this is answer Listen, students, look at example 2.56 on page number 81. Question number find the sum of கூடுதலை கண்டுபிடி 15 square plus 16 square plus 17 square plus etc 28 square 15 16 17 இதெல்லாம் அடுத்தடுத்து ஓகே பட் ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கான்னு பாருங்க ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்கா does not nothing இல்ல அதாவது एक्चुअली எப்படி இருக்கணும் நம்மளுடைய ஃபார்ம் என்ன 1 square plus 2 square plus 3 square plus 4 square plus 5 square etc அப்படிதான் இருக்கணும்
1 ஸ்கொயர்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் தான் இருக்கணும். பட் ஆனா அப்படி இல்ல. that's not this model. அந்த மாடல்ல இல்ல. 15 ஸ்கொயர் 16 ஸ்கொயர் 15 ஸ்கொயர்ல இருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஆனா அடுத்து நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படினா நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னேன்ல ஒரு மாடல். அதே மாதிரி தான் அப்ப இதை எப்படி பிரிக்கலாம்? இத ரெண்டா பிரிக்கலாம்னு சொல்லிருக்கேன். எப்படி பிரிக்கலாம்? ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். சரியா? எப்படி எடுத்துக்கலாம்? ஸ்டார்டிங் அதாவது ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் plus 4 ஸ்கொயர் plus etc plus கண்டிப்பா வந்து லாஸ்ட் டைம் ஸ்கொயர்ல போடணும்ல. அந்த லாஸ்ட் டைம் போறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த நம்பர் எடுக்கணும். 28 ஸ்கொயர் 28 ஸ்கொயர் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் மைனஸ் போடுது. ஸ்டார்டிங்ல இருந்து எடுக்கிறதுக்காக எடுக்கலாம். அதாவது given series உடைக்கிறோம், ப்ரோக் பண்ணி சரியா உடைச்சாச்சு. ரெண்டா எழுதணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் பிராக்கெட் எப்படி எழுதுறது? இதே ஸ்டார்டிங்ல ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதணும். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் plus etc plus இதுக்கு ஒரு லாஸ்ட் டைம் ரைட். சரியா? what is last term? இங்க பாருங்க 15 ஸ்கொயர் இருக்கா? 15 இதுக்கு முன்னாடி உள்ள previous நம்பர் இருக்கு. what is previous number of 15? 15 க்கு முன்னாடி உள்ள நம்பர் 14. அப்ப plus 14 ஸ்கொயர். புரியுதா? இது கரெக்ட்டா எழுதிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம செஞ்சிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்கு தனியா செய்யணும், செகண்ட் பிராக்கெட்டுக்கு தனியா செய்யணும். ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கு செகண்ட் ஆன்சரை மைனஸ் பண்ணுங்க. அதாவது given series பாருங்க. given கொடுக்கப்பட்டது இது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இல்ல. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு தொடங்கல. அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து தொடங்கலைனாலே அத ரெண்டு பிராக்கெட்டா நான் என்ன செஞ்சுக்கிறேன்? ரைட் பண்றேன். எப்படி ரைட் பண்றேன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்துக்கலாம். 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளா எடுக்கணும். எடுத்து plus லாஸ்ட் டைம் வந்து போடணும். லாஸ்ட் டைம் போடுறது இந்த 28 ஸ்கொயர் அப்படியே பண்ணணும். இங்க உள்ள லாஸ்ட் டைம் அப்படியே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் மறுபடியும் இன்னொரு பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து எடுக்கிறோம். எடுத்து பிளஸ் இங்கே ஒரு லாஸ்ட் டைம் பண்ணணும்ல. அதுக்கு என்ன செய்யணும்? 15 ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் நம்பர் 14. அப்ப 14 ஸ்கொயர். சரி சார், எல்லா சமமுமே இப்படி தான் எழுதணுமா சார்? நத்திங். எப்போ அப்படி எழுதணும்னா இடையில இருந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அது எந்த நேச்சுரல் நம்பர்ஸா இருந்தா கூட போதும். அதாவது n நேச்சுரல் நம்பர் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் இருக்கலாம், ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பரா இருக்கலாம், கியூப் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பரா இருக்கலாம். டைரக்டா ஃபர்ஸ்ட்ல இருந்தே இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு எழுத தேவையில்லை. இடையில இருந்தா மட்டும்தான் இந்த ரெண்டு பிராக்கெட்டா போடணும். ஓகே சரி, நான் ஃபார்முலா வாட் இஸ் ஃபார்முலா வந்து இதுக்கு ஃபார்முலா வந்து தெரியும் நமக்கு. n into n plus 1 into 2n plus 1 by 6. ஃபார்முலா அப்ளை பண்ணு. இந்த பிராக்கெட் பாருங்க, இதுல n வந்து எழுது லாஸ்ட் டைம் தான் n. இப்போ இங்க வந்து n ங்கிறது வந்து 28. இந்த 28 தான் இங்க n. அப்ப 28 டைரக்டா போடலாம். 28 into n க்கு பதிலா 28 போட்டேன். 28 plus 1 29 into 2 into n. 2 into n னா 2 into n. அப்ப n க்கு பதிலா என்ன போடுறோம்? n க்கு பதிலா 28 போடுறோம். 228 எவ்வளவு? 228 வந்து 56. 56 plus 1 57 by 6. சொல்லுங்க. சொல்லலாமா? 3 ஆல சொல்லுங்க. 2 3s are 6. 2 3s are 6. 5 ல 1 3 is 3, remainder 2 2 1 by 7 னா 27. 27 ல எத்தனை 9 3s are 27. அப்ப இங்க 19 3s are 57. next 2 1 2 is 2, 1 2 is 2, 4 2s are 8, 14 2s are 28. இப்போ இத மல்டிபிள் பண்ணுங்க. 14 29
19. இது மூணையும் மல்டிபிள் பண்ணா ஆன்சர். மல்டிபிள் பண்ணா 14 ஐயும் 29 ஐயும் மல்டிபிள் பண்ணு. 4 9s are 36, remainder 3. 1 9 is 9, 9 plus 3 12. 2 4s are 8. 2 6 then 406. The 406 at the next என்ன செய்யணும்? ஒரு 19 ஆல மல்டிபிள் பண்ணணும். 19 ஆல மல்டிபிள் பண்ணும்போது 54, remainder 5. 9 into 0 0, 0 plus 5 5. 4 9s are 36. 1 1 6 6. 1 0 0. 1 is 4. 4 6 plus 5 11. Remainder 1 7. 7714. Answer is another 7714. This is first answer. First bracket oda answer. First bracket oda answer. என்ன செஞ்சிருக்கேன்? 6 ஆல first 6 வச்சு 6 ல வந்து 3 வச்சு 3 டேபிளால டிவைட் பண்ணேன். 3 டேபிளால நான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிவைட் பண்ணும்போது 2 3s are 6, 19 3s are 57. அடுத்து 2 டேபிளால பண்றேன். 1 2 is 2, 14 2s are 28. இப்போ நமக்கு டினாமினேட்டர் கூட எல்லாமே போயிடுச்சு. நியூமரேட்டர்ல என்னன்னா நம்ம 14 இருக்கு, 29 இருக்கு, 19 இருக்கு. 14 ஐ 29 ஐ மல்டிபிள் பண்ணா 406. 406 ஒரு 19 ஆல மல்டிபிள் பண்ணா 19 ஆல மல்டிபிள் பண்ணா 7714. இது ஃபர்ஸ்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த செகண்ட் பிராக்கெட்டுக்கு ஆன்சர் வரும். செகண்ட் பிராக்கெட்டுக்கு ஆன்சர் நான் அதே ஃபார்முலா தான். செகண்ட் பிராக்கெட் n into n plus 1 into 2n plus 1 by 6. போடுங்க. இப்போ இங்க பொறுத்தவரை இப்போ செகண்ட் பிராக்கெட்டை மட்டும் தான் நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம். செகண்ட் பிராக்கெட்டை பொறுத்தவரை என்னோட வேல்யூ என்ன? லாஸ்ட் நம்பரா இருக்குல்ல அதுதான் n. அப்போ n க்கு பதிலா என்ன போடணும்? 14 போடணும். என்னோட வேல்யூ வந்து 14. அப்போ n க்கு பதிலா 14 போட்டா 14 into n plus 1, 14 plus 1 15 into 2n னா 2 into n. அப்ப n க்கு பதிலா 14 பண்ணும்போது 214 எவ்வளவு? 214 28. 28 plus 1 29. 29 by 6. இப்போ 3 டேபிளால டிவைட் பண்ணனும். 2 3s are 6, 5 3s are 15. 1 2 is 2, 7 2s are 14. The remainder என்னது? மிச்ச நம்பர்ல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 7 இருக்கு, நியூமரேட்டர் டினாமினேட்டர் கூட அடிட் போச்சு. 7 இருக்கு, 5 இருக்கு, 29. இத மல்டிபிள் பண்ணா 7 5s are 25. 7 5s are 35. 35 ஐயும் 29 மல்டிபிள் பண்ணா 35 ஐயும் 29 ஐயும் மல்டிபிள் பண்ணா 9 5s are 45. Remainder 4. 9 3s are 27. 27 plus 4 31. 2 5s are 10. Remainder 1. 2 3s are 6. 6 plus 1 7. 5 1 10. 1015. So இதோட ஆன்சர் என்ன? 1015. இப்போ நாம என்ன செய்யணும்? Find the sum தான கேக்குறாங்க. The sum of last the sum of what equal the sum of first value minus second value. First value என்ன? 7714 minus second bracket value வந்து 1015. Answer 7700 1015 minus பண்ணுங்க. 7714 1015 மைனஸ் பண்ணா 4 வந்து 5 மைனஸ் பண்ண முடியாது. கட வாங்க. இந்த 0 வேல்யூ வந்தா 14 ஆயிடும். 14 ல இருந்து 5 போச்சுனா 9. இங்க என்ன இருக்கு?
0 இருக்கு. 0 ல இருந்து 1 மைனஸ் பண்ண முடியாது. இங்க வந்து நம்ம கணக்குல இங்க 10 ஆயிடும். 10 minus 1 9. இங்க என்ன இருக்கு? ஆல்ரெடி நம்ம கணக்குல இங்க என்ன இருக்கு? 6 இருக்கு. அப்ப 6 7 1 6. Answer is 6699. This is answer. Students, next sum, example 2.57. Look at example 2.57 on page 82 la row letter 1. Find the sum of 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus 16 cube. சரியா? Students, listen. Already we saw this model வந்து first நம்ம என்ன பார்த்தோம், எதுவுமே பவர்ல இல்லாம பார்த்தோம். அப்படிதானே? பவர்ல எந்த நம்பருமே does not இருக்காது. அதாவது 1 plus 2 plus 3 plus etc plus இங்க ஒரு நம்பர் ஏதாச்சும் இருக்கும். பவர்ல எந்த நம்பருமே இருக்காது. அப்படி பார்த்தோம். ஆல்ரெடி we saw பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பவர்ல கூட ஸ்கொயர் இருக்கிற மாதிரி பார்த்தோம். அதாவது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எக்ஸெட்ரா ஒரு நம்பர் இருக்கும், அது மேல ஸ்கொயர் இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கும், நம்ம டைரக்டா செய்யலாம். அப்படி ஸ்டார்டிங்ல இருந்து இல்லைன்னா நம்ம இடையில இருந்து இருந்தா நம்ம அத ரெண்டு பிராக்கெட்டா போடுறோம். அப்படிதானே? ஓகே, இப்போ எப்படி இருக்கு? now 1 cube 2 cube 3 cube plus எக்ஸெட்ரா 16 cube எல்லாத்துலயுமே பவர்ல கியூப் இருக்கு. அப்ப இது வந்து எந்த மாடல் அப்படினா the sum of cubes are first n natural numbers. numbers பாருங்க, first n natural numbers இருக்கா பாருங்க. 1 ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கா பாருங்க. 1 2 3 எக்ஸெட்ரா ஸ்டார்டிங்ல இருந்து 1 ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கு. அதே நேரத்துல பவர்ல 3 3 ன்னு இருக்கு. அப்படி இருந்தா அது எந்த மாடல் அப்படினா ஃபார்முலா நமக்கு தெரியும். 1 cube 2 cube 3 cube எக்ஸெட்ரா plus n cube. இதோட ஃபார்முலா என்ன? n into n plus 1 by 2 whole square. இப்படி ஒரு ஃபார்முலா பாருங்க. இப்போ இதுல பவர்ல எந்த ஒரு நம்பர் இல்லாம வெறும் 1 plus 2 plus 3 plus எக்ஸெட்ரா வெறும் n ன்னு இருந்தா நம்ம இந்த ஃபார்முலா மட்டும் தான் எழுதணும். இப்போ எல்லாத்துலயும் பவர்ல 3 3 ன்னு இருக்கறனால இது கியூப்ஸ். find the sum of cubes first n natural numbers. cube வந்ததனால கண்டிப்பா நம்ம அதோட ஃபார்முலா எழுதணும். சரி, இப்போ comparing given series and formula. comparing given series and formula. 1 cube 1 cube 2 cube 2 cube 3 cube 3 cube plus n cube இருக்கிற இடத்துல 16 cube இருக்கு. அப்ப n is 16. n இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 16 இருக்கு. அப்ப n வந்து 16. அப்ப n வந்து 16 ஆ நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா n இருக்கிற இடத்துல 16 தான் இருக்கு. அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அப்ப 16 into 16 plus 1 எவ்வளவு? 16 into இதோட இன்டர்னல் 16 into 16 plus 1 17 by 2 whole square. Okay, இப்போ 2 ஆல நான் டிவைட் பண்றேன். 1 2 is 2, 8 2s are 16. இப்போ 8 2s are 16. இப்போ வந்து டினாமினேட்டர் அடிபட்டு போச்சு. நியூமரேட்டர்ல 8 to 17 இருக்கு. அப்ப 8 17 எவ்வளவு? 8 17 எவ்வளவு? 8 17 17 8 56. remainder 5 1 8 8 8 plus 5 30 136. அப்ப 136 bracket உள்ள 136 இருக்கு. 8 ஐயும் 17 ஐயும் மல்டிபிள் பண்ணா 136. மேல ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்க. ஹோல் ஸ்கொயர் போடாச்சு. சரி, லாஸ்ட் ஆன்சர் 136 ஸ்கொயர் ஆகும். 136 ஸ்கொயர் ஆகும். 136 into 136. இத மல்டிபிள் பண்ணுங்க. 6 6 are 36, remainder 3. 6 3s are 18, 18 plus 3 21, remainder 2. 1 6 6, 6 plus 2 8. 3 6 are 18, remainder 1. 3 3s are 9. 9 plus 1 10,
remainder 1, 1 3 is 3, 3 plus 1 4, 1 6 6, 1 3 3, 1 1 1, 6 8 1 9, 14, remainder 1, 5, 5 plus 3, 8, 18,496. This is answer. 18,496. This is answer. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ரைட் பண்ணிக்கலாம். ஃபார்முலால வந்து ஹோல் ஸ்கொயர் வரும். இப்போ n க்கு பதிலா n இருக்கிற இடத்துல 16 இருக்கனால 16 போடுறோம். 16 into n plus 1 னா 16 plus 1 17 by 2 2 வச்சு அடிக்கிறோம். 1 2 is 2, 8 2 is 16, 8 ஐயும் 17 மல்டிபிள் பண்ணா 8 ஐயும் 17 மல்டிபிள் பண்ணா 136. 136 மேல ஸ்கொயர் இருக்கா ஸ்கொயர் கடைசியாக 136 ஸ்கொயர் 136 into 136 மல்டிபிள் பண்ணோம்னா 18,496. This is the answer. Okay. Next. Next sum. Example 2.57 sum number 2. Find the sum of 9 cube plus 10 cube plus etc plus 21 cube. Solution. Is the given series the first natural numbers இருக்குதா? first natural numbers என்னது 1 2 3 அப்படினு ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிச்சிருக்கா அதாவது 1 cube 2 cube plus 3 cube னு ஆரம்பிச்சிருச்சுனா அது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுனா நம்ம டைரக்டா ஃபார்முலா எழுதுறோம் அப்படியே அப்ளை பண்ணிடலாம். அப்படி இல்லாம சரியா மிடில் நடுவுல